ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஏ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம நடந்து முடிஞ்ச 2025ஆம் ஆண்டு பிசிக்ஸ் எம்சிக்யூ பேப்பர்ல 41 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 41வது கேள்வி, 3 மீட்டர் நீளமும் 80 கிலோகிராம் துணிவும் உள்ள ஒரு வலை PQவின் புவியீர்ப்பு மையம் Pயில் இருந்து 1 மீட்டர் தூரத்தில் உள்ளது. இரு தூண்களினால் தாங்கப்பட்ட வலை ஒரு கால்வாய்க்கு மேலாக வைக்கப்பட்டிருக்காம். 60 கிலோகிராம் துணிவுடைய மனிதன் Pயிலிருந்து Qக்கு நடக்க தொடங்கியிருந்தார். தூண்கள்ல இருக்கிற மருதாக்கம் R1 R2 வந்து Dயோட மாறுபடுறது எப்படி இருக்கும் என்ற மாதிரி ஒரு கிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப ஆரம்பத்துல இந்த கோல் மட்டும் இருக்கிற நிபந்தனையில இந்த R1ம் R2ம் என்ன மாதிரி இருக்கும் என்று பார்த்தோம்டா, இது 80 கிலோகிராம் திணிவுடைய கோல் அண்டைக்குள்ள இது 1 மீட்டர் தூரத்துல இருக்குண்டா என்ன செய்வோம், நீளத்துக்கு நிறை வந்து நேர் மாறுவீத சமனா பிரியும் என்று பார்த்துக்கணும். அப்ப புவியீர்ப்பு மையம் வந்து இந்த கத்தியோரத்துக்கு பக்கத்துல இருக்கிறதால இங்க வந்து என்ன கூடிய நிறை பிரிவடையும். அப்ப மொத்தமா 3 பங்குன்னு எடுத்தோம்டா 3 பங்குல 2 பங்கு என்ன செய்ய போகுது, R1க்கு வர போகுது. அதே மாதிரி 3ல 1 பங்கு வந்து நம்மளுக்கு R2 வந்து வரும். அப்ப 160/3 வந்து R1 ஆகும், 80/3 வந்து R2 ஆக இருக்க போது மனிதன் நடக்க தொடங்குறதுக்கு முதல். அப்ப இப்ப என்ன செய்யறாங்க, 60 கிலோகிராம் நிறை இருக்கிற மனிதன் Pயில இருந்து தொடங்கி Qவுக்கு போறார். அப்ப Pயில இருக்கிற நிபந்தனையில Pயில மட்டும்தான் நம்மளுக்கு என்ன மறுதாக்கத்தால இந்த விசை வந்து சமப்படுத்தப்படுமே, R2க்கு போகாது. அப்ப கத்தி விளிம்புக்கு நேர மேல நிக்கிறதால அப்ப R1ஓட என்ன செய்யப்படும், நம்மளுக்கு இந்த 60 கிலோகிராம் கூட்டப்படும். அப்ப 340/3 என்ற மாதிரி ஒரு விசை வந்து இங்க வரப்போது மறுதாக்கம் Pயில இருக்கேக்குள்ள. அதே போல இவர் வந்து என்ன செய்வார், கொஞ்சம் கொஞ்சமா வந்து Qக்கு வந்து நிற்பார். அப்ப Qக்கு வந்து நிற்கக்குள்ள நம்மளுக்கு முழுதா 60 கிலோகிராம் என்ன செய்ய போகுது, Qவால மட்டும்தான் தாங்கப்படும். அப்ப ஏற்கனவே 80/3 இருந்தது, அப்ப அதோட சேர்த்து 60 260/3 என்ற மாதிரி ஒரு விசை வந்து நம்மளுக்கு R2ல அந்த நேரத்துல தொழிற்படும். அப்ப ஆரம்பத்துல Pயில மனிதன் நிற்கக்குள்ள R1 340, அந்த நேரத்துல R2 என்னவா இருக்கும், 80/3 தான் இருக்க போது. ஏன் நிறையாலும் இங்க சமப்படுத்தப்படும். அப்ப இங்க வந்து 340/3 தொடங்கும், இங்க 80/3 என்ற மாதிரி ஒரு விசையில தொடங்க போகுது. அதே போல பிறகு என்ன செய்ய போற, இவர் வந்து இந்த கோலின் வழியை நடந்து போய்களை நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, நீளம் சீரா கூடுற மாதிரி கருதினோம்டா விசையும் என்ன செய்யும், சீரா தான் பிரிஞ்சு போகுது. அப்ப 60 கிலோகிராம்ல குறிப்பிட்ட அளவு சீரா இங்க கூடி கொண்டு வர இங்க என்ன செஞ்சோம் வரும், அதே பெருமானம் இங்க குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. அப்ப இங்க திருப்பம்படி பார்த்தோம்டா நம்மளுக்கு என்ன செய்யணும், நேர்கோடா தான் வரணும், வளையா ஒரு நாளும் வரையலாது. அப்ப அதுல வந்து 3rd ஆன்சர் 4th ஆன்சர் 5th ஆன்சர் மூணும் வராது, மூணுமே வளையா இருக்கின்றதால. அதே போல என்ன செய்யணும், R1 வந்து Pயில இருந்து Qக்கு மனிதன் நடந்து கொண்டு போய்களை என்ன செய்யணும், குறைஞ்சு கொண்டு வரணும். அதே மாதிரி R2 என்ன செஞ்சு கொண்டு வரணும், கூடிக்கொண்டு வரணும். கூடிக்கொண்டு வந்து இங்க வந்து நிக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன, Qல மனிதன் நிக்கக்குள்ள 260க்கு வருவேன். Q2க்கு வரைக்கும் R1 என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு ஆரம்பத்துல கோல் தனி அறிக்கைகள் என்ன மறுதாக்கம் வந்தோ அந்த மறுதாக்கத்துக்கு மட்டும் வருவார். அப்ப என்ன 160/3 என்ற மாதிரி வந்து கொள்ளும். அப்ப முதலாவது ஆன்சரையும் 2வது ஆன்சரையும் நம்ம வேறுபடுத்தி பாக்குறது பாத்தீங்கன்னா, முதலாவது கிராஃப்ல ரெண்டுமே ஒரே இடத்தை முடிகிற மாதிரி காட்டியிருக்காங்க. R1 தொடங்குற இடமும் R2 முடிகிற இடமும் சமனா இருக்கின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா உண்மையா என்ன செய்யணும், R1 வந்து கூடிய ஒரு இடத்துல தொடங்கணும், R2 வந்து அதே மாதிரி ஒரு குறைஞ்ச ஒரு பெருமானத்துல முடியும். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு செகண்ட் ஆன்சர் மட்டும்தான் அதுக்கு பொருத்தமா இருக்க போகுது. ஆனா இப்ப அதை இன்னொரு வகையில செக் பண்ணி பாக்குற அப்படின்னா, இப்ப இது இடைவெற்ற புள்ளி, இந்த கிராஃப் இடைவெற்ற புள்ளின்னு சொல்றது என்ன, R1 R2 சமனாவார ஒரு நீளம் என்ன, அந்த நீளம் வந்து 2வது ஆன்சர்ல 2க்கும் 3க்கும் இடையில காட்டியிருக்காங்க. முதலாவது ஆன்சர்ல என்ன செஞ்சிருக்காங்க, 1க்கும் 2க்கும் இடையில காட்டியிருக்காங்க. அப்ப அதை செக் பண்ணி பார்த்தோம்னாலும் இப்ப R1ம் R2ம் சமனாவார நிபந்தனையில R1 சமன் R2 சமன் R என்று எடுத்தோம்னா ரைட், விசைகளை சமப்படுத்துவோம். அப்ப 2R சமன் என்ன 140 வரும். அப்ப R சமன் என்ன 70 என்ற மாதிரி வந்துடும். அப்ப இங்க இருக்கிற விசை வந்து அந்த நிபந்தனையில 70 இருக்குமா இருந்தா ரைட், மனிதன் ஒரு X தூரம் நடந்திருக்காரு என்று எடுத்தோம்னா P பற்றி ஒரு திருப்பம் ஒன்று எடுத்தோம்னா X வந்து 60 கிலோகிராம் சக இது 1 மீட்டர் தூரத்துல 80 கிலோகிராம் இருக்க போது சமன் என்ன, இது மொத்தமா 3 மீட்டர் தூரமான கோல்ன்றதால 3 தடவை 70 போடும். அப்படி போட்டோம்னா X வந்து கிட்டத்தட்ட 2.1 மீட்டர் என்ற மாதிரி வந்து கொள்ளுது. என்ன இது அரைவாசி தூரத்தை தாண்டினதுக்கு பிறதான் வருது என்ற மாதிரி சொல்லப்படுது. அப்ப என்ன இருக்கு, நம்மளுக்கு கிராஃப் இடைவெற்ற புள்ளி 2க்கும் 3க்கும் இடையிலாம் வரணுமே தவிர 1க்கும் 2க்கும் இடையிலாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தோம்னால நம்மளுக்கு என்ன செகண்ட் ஆன்சர் தான் பொருத்தமா இருக்க போகுது. அப்ப அதுல வந்து 41வது கேள்விக்கு செகண்ட் ஆன்சரா இருக்கு. 42வது கேள்வி, ஒரு இரும்பு குண்டும் துளையுள்ள ஒரு பித்தளை தகடும் 30 வெப்பநிலையில் உள்ளன. இரும்பு குண்டின் விட்டம் 5 சென்டிமீட்டராக இருக்கும். அதேவேளை பித்தளை தகட்டில் உள்ள துளையின் விட்டத்திலும் பார்க்க 0.01
சென்டிமீட்டரினால் அதிகமானது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குண்டு துளையினூடாக மட்டுமட்டாக செல்லும் தொகுதியின் வெப்பநிலை யாது என்ற மாதிரி சொல்லியிருக்கு. இரும்பினதும் பித்தளையினதும் மிக வரிமான விரிகை திறன்கள் தந்திருக்காங்க. அப்ப இதுல துளையில பித்தளை தாட்டில இருக்கிற துளையிலையும் பார்க்க கோலத்திர விட்டம் வந்து 0.001 சென்டிமீட்டரால உயர்வு என்றா வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள மட்டுமட்டாக கோலம் துளையினூடாக செல்லணும்னா என்ன செய்யணும்? வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இந்த துளையில ஏற்படுற நீட்சியிலையும் பார்க்க இந்த கோலத்துல ஏற்படுற நீட்சி வந்து என்னவா இருக்கணும்? குறைவா இருந்திருக்கும். என்ன எக்ஸாக்டா சொல்லணும்னா இதுல ஏற்படுற நீட்சி வந்து இதுல இருக்கிற நீட்சியையும் பார்க்க 0.01 சென்டிமீட்டரால 0.001 சென்டிமீட்டரால உயர்வா இருந்திருக்கும்டா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த கோலம் வந்து இந்த துளைக்குள்ளால மட்டுமட்டாக செல்லும் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இதுல ஏற்படுற நீட்சியை E1 என்றும் இதுல ஏற்படுற நீட்சியை E2 என்றும் எடுத்தோம்டா E1 மைனஸ் E2 என்ன நம்மளுக்கு 0.001 சென்டிமீட்டரா இருக்கிற சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு என்ன கோலம் வந்து துளைக்குள்ளால போகுது. அப்ப E1க்கு பதிலாக α1 θ போடுறேன். இங்க வந்து E2க்கு பதிலாக என்ன போடலாம்? L பிளஸ் 0.001 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன். என்ன இன்டு α2 θவா இருக்க போகுது. ஆனா இங்க L பிளஸ் 0.001 நம்ம என்ன செய்யலாம்? அன்னளவா L எடுத்துக்கொள்ளலாம். L வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதோட ஒப்படைகளை இந்த பெருமானம் வந்து ஒப்பிட்டளவுல புறக்கணிக்கத்தக்கது இந்த மாதிரி எடுத்தோம்னா இங்கேயும் L என்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அப்ப 5 தர இங்க நம்மளுக்கு அல்பா வந்து தந்திருக்காங்க. 2 தர 10/5 θ தெரியா. அதே மாதிரி இங்கேயும் என்ன 5 போட்டுக்கொள்ளுவோம். இன்டு 1.2 தர 10/5 θவா இருக்க போகுது. ரைட். அப்ப அது சுருக்கினோம்னா நம்மளுக்கு θ வந்து 25 பாய்சி என்று வந்து கொள்ளும். நம்மளுக்கு ஏற்கனவே எவ்வளவு வெப்பநிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 30 பாய்சியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலதிகமா வந்து எவ்வளவு பாய்சி கூட்டணும்? 25 பாய்சியால வெப்பநிலை அதிகரிச்சோம்னா தான் இங்க E1 E2 என்ற நீட்சி வருதுண்டா. நம்மளுக்கு மொத்தமா இப்ப தொகுதியில வெப்பநிலை கேட்டா என்ன சொல்ல போறோம்? ஏற்கனவே 30 25 55 பாய்சியா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளும். அப்ப 42வது தேர்ட் ஆன்சரா இருக்கு. 43வது கொள்ளளவம் CA ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவி ஒரு வோல்ட் அளவு Vக்கு ஏற்றப்படுகின்றது. வேறொரு சர்வசமனான கொள்ளளவி ஒரு வோல்ட் அளவு V/2க்கு ஏற்றப்படுகின்றது. வோல்ட் அளவு வளங்களிலிருந்து கொள்ளளவிகளை தொடுப்பகற்றிய பின்னர் எதிரேற்றங்கள் உள்ள கொள்ளளவிகளின் தட்டுக்கள் ஒருமிக்க தொடுக்கப்பட்டுள்ளன. கொள்ளளவி தொகுதியில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் இறுதி சக்தி யாது என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ஆரம்பத்துல என்ன செய்யறாங்க? 2 சர்வசமனான கொள்ளளவியல் எடுக்கிறாங்க. ரெண்டுமே என்ன C கொள்ளளவம் இருக்கிற கொள்ளளவியல்னு சொல்லப்படுது. ரைட். இப்ப இது என்ன செய்யப்படுது? V ஏற்றம் இருக்கிற V அழுத்தம் இருக்கிற ஒரு மின்முதலோடு இணைக்கப்பட்டு மின்னேற்றப்படுது என்றா இதுல இருக்கிற ஏற்றம் எவ்வளவா இருக்கும்? Q சம CV படி பார்த்தோம்னா CVயா இருக்கு. அப்ப இங்க பிளஸ் CVயா இருக்கும், இங்க மைனஸ் CVயா இருக்கு. அதே போல இங்க என்ன V/2 என்ற ஒரு அழுத்தத்துக்கு கொடுக்கப்பட்டு மின்னேற்றப்படுது. இங்க என்ன CV/2 என்ற ஏற்றங்கள் இருக்க போகுது. இப்ப இந்த 2 கொள்ளளவியலும் என்ன செய்யறாங்க? ஒன்றுக்கொண்டு எதிரேற்றங்கள் இருக்கிற பக்கங்களை ஒண்டா இணைச்சு ஒரு சுற்று ஒன்றை செய்யறாங்க. இங்க மைனஸ் CVயோட என்ன பிளஸ் CV/2 சேர்க்கப்படும், இங்க பிளஸ் CVயோட மைனஸ் CV/2 சேர்க்கப்பட்டு ஒரு சுற்று ஒன்று பூர்த்தி செய்யப்படுது. அப்ப இப்படி இணைக்கப்பட்ட என்ன நடக்க போகுது? இங்க மைனஸ் CV இருக்கு, பிளஸ் CV/2 இருக்கு. அப்ப ரெண்டும் என்ன செய்யும்? ஏற்றத்தை இழிவாகிறதுக்கு விரும்புவாங்க. அப்ப என்ன செய்ய போகுது? ஒன்று இங்க இருந்து மறை ஏற்றம் இங்க போய் என்ன செய்யும்? இந்த பிளஸ் ஏற்றத்தை நடுநிலையாக்கினா நம்மளுக்கு கடைசியில எஞ்ச போற என்ற தேறி ஏற்றம் என்னவா இருக்கும்? மைனஸ் CV/2 என்ற ஒரு ஏற்றம் உண்டு எஞ்சம். அதே போல இங்க என்ன பிளஸ் CVயும் மைனஸ் CV/2 இருக்குண்டா இது 2 ஒன்று நடுநிலையாக்கும்னா நம்மளுக்கு இறுதியா மிஞ்சிற ஏற்றம் எவ்வளவு இருக்கும்? பிளஸ் CV/2 இருக்க போகுது. என்ன அப்ப இந்த 2 ஏற்றமும் தான் இப்ப என்ன செய்ய போகுது? இந்த 2 கொள்ளளவியலுக்கும் குறுக்க இருக்க போறாங்க. அப்ப இந்த மைனஸ் CV/2 இங்கால அரவாசி போகும். ரெண்டுமே சர்வசமனான கொள்ளளவியல் என்றதால அப்ப இங்கால CV/4 இருக்கும், இங்கால CV/4 இருக்க போகுது. அதே போல இந்த CV/2 பிளஸ் என்ன செய்ய போகுது? இங்க ஹாஃபா போகும், இங்க அரவாசி போகும். அப்ப என்ன செய்ய போகுது? பிளஸ் CV/4 இங்கால அடுத்த பிளஸ் CV/4 வரப்போகுது. என்ன அப்ப இப்ப சொல்றாங்க இந்த நிலைமையில இறுதி சக்தி எவ்வளவு என்ற மாதிரி கேட்டுருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஏற்றமும் தெரியும், கொள்ளளவும் தெரியும் என்றைக்குள்ள என்ன செய்யலாம்? சக்திக்கான தொடர்பு Q வர்க்கத்தின் C என்ற மாதிரி ஒரு தொடர்பு பயன்படுத்தலாம். அப்ப ஒரு கொள்ளளவிக்குரிய ஏற்றத்தை காணுவோம். அப்ப இந்த Q வர்க்கத்துக்கு பதிலாக C வர்க்கம் V வர்க்கத்தின் 16 இன்டூ C போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? ½ CV வர்க்கத்தின் 16 என்ற மாதிரி வரும். அது என்ன? ஒரு கொள்ளளவில இருக்கிற ஏற்றம். அவங்க கேட்டிருக்காங்க என்ன? தொகுதியில இருக்கிற மொத்த இறுதி சக்தி ஏற்றம் சக்தி. அப்ப தொகுதியில இருக்கிற இறுதி மொத்த சக்தி என்ன என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன இதுல 2 மடங்கா வரப்போகுது. அப்ப 2E சமன் ½ CV வர்க்கத்தின் 16 தர 2. அப்ப நம்மளுக்கு இறுதியா தொகுதியில மொத்த சக்தி என்ன வரப்போகுது? CV வர்க்கத்தின் 16 என்ற மாதிரி வந்து கொள்ளும். அப்ப அதுக்கு வந்து 43வது 43வது அலிக்கு செகண்ட் ஆன்சரா இருக்க போகுது.
44வது கேள்வி, வரைவில் காட்டப்பட்டுள்ள PV வரைபடம் ஒரு இலட்சிய வாயுவின் வெப்ப இயக்கவியல் சக்கரம் ABCDA வகை குறிக்கின்றது. ஒரு சக்கரத்தில் வாயுவின் மூலம் செய்யப்படுகின்ற தேறிய வேலை கேட்டிருக்காங்க. அப்ப இங்க வாயுவினால் செய்யப்பட்ட வேலை என்று கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன சக்கரமும் ஒரு வலஞ்சுழி சக்கரமா இருக்கிறதால என்ன கட்டாயம் வாயுவினால் செய்யப்பட்ட வேலை தான் நம்மளுக்கு என்ன தரப்போது, வரைவு அடைக்கிற பரப்பு தரும். வரைவு இந்த மூடிய தடம் அடைக்கிற பரப்பு வந்து வாயுவினால் செய்யப்பட்ட வேலையை தரப்போகுது. அப்ப இந்த ரெண்டு பக்கமும் என்ன ஒன்றுக்கு ஒன்று சமாந்தரமா இருக்கிறதால இது ஒரு சரிவக பரப்பா கருதலாம். அப்படி கருதி நம்ம என்ன செய்யலாம், நம்ம இதுக்குரிய பரப்பு காண்றதுக்கு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு இந்த நீளம் வந்து 3 இருக்க போது. இது வந்து சரியா நம்மளுக்கு குறித்த பெருமானம் அவங்க தரல. ஒன்றுக்கும் 2க்கும் இடையில இந்த பெருமானம், இது 0க்கும் 1க்கும் இடையில தந்திருக்காங்க. அப்ப இதை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அலகுக்குரிய பெருமானம் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெட்டிக்குரிய பெருமானம் மாதிரி இருக்கு. அப்ப அப்படி பார்த்தோம்னா இது வந்து ஒரு 1 எடுக்கலாம், இதை 3 எடுப்போம். அப்ப மொத்தமா 4, இது 10 3 இருக்காங்க அந்த பெருமானம் கவனம். அப்ப அதே போல என்ன நம்மளுக்கு செங்குத்து உயரம் என்னன்னு சொல்லலாம், இங்க இருந்து இந்த சமாந்தர பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம்னு சொல்லலாம். அப்ப நம்மளுக்கு இது வந்து 2 அலகா இருக்க போது, 2 தர 10 5 போட்டுருக்கோம். அப்ப சுருக்கினா நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 400 ஜூல் என்ற மாதிரி வந்து கொள்ளும். இது வந்து அன்னளவான பெருமானமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த நீளத்தை வந்து அன்னளவா எடுத்திருக்கோம். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த மொத்த முக்கோண பரப்பை கண்டு அதிலிருந்து இந்த முக்கோண பரப்பையும் இந்த முக்கோண பரப்பையும் கழிக்கலாம். இப்ப இந்த 2 முக்கோணத்துக்குரிய பரப்பையும் காண்றது பிரச்சனை இருக்காது, திட்டவட்டமான பெருமானங்கள் தந்திருக்காங்க. ஆனா இந்த முக்கோண பரப்பை காண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்ப இந்த நீளம் வந்து கிட்டத்தட்ட 2 அலகுண்டும் இந்த செங்குத்து தூரம் வந்து 0.5 அலகு என்ற மாதிரி எடுத்தீங்கன்னா தான் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி வருது. ஆனா இதுல வந்து என்ன 2 அண்ணளவு பெருமானங்கள் எடுக்க வேண்டி வருது. ஆனா இது ஒரு சரிவக பரப்பா கருதினோம்னா இந்த பக்கத்தை மட்டும்தான் நம்ம ஒரு அண்ணளவு பெருமானமா எடுக்கிறோம். அப்ப இதையும் விட இது ஒரு சரிவக பரப்பா எடுத்து கருதினோம்னா நம்மளுக்கு ஆன்சர் இன்னும் கொஞ்சம் திருத்தமா வரும்னு நினைக்கிறேன். அப்ப இதன்படி பார்த்தோம்னா 400 ஜூல் அண்டைக்குள்ள நம்மளுக்கு 44வதுக்கு தேர்ட் ஆன்சரா இருக்கு. 45வது கேள்வி, ஓர் உராய்வற்ற கிடை மேற்பரப்பின் மீது வேகம் v-உடன் இயங்கும் திணிவு m அவருடைய குற்றி மேற்பரப்பு மீது ஓய்வில் இருக்கும் 3m திணிவுடன் மோதுகின்றதாம். மோதைக்கு பின்னர் எண்ணற்ற குற்றிகளும் ஒருமிக்க ஒட்டப்படும் எனின் அவற்றின் வேகம் v1உடன் இயங்குகின்றது. அவ்வாறு இல்லாமல் மோதுகை பூரண மீள்தன்மை உள்ளது எனின் லேசான குற்றி எதிர் திசையில் பின்னதைத்து பாரமான குற்றி வேகம் v2உடன் இயங்குகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா v2 v1 விகிதம் என்ன என்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேள்வி கேட்டு. அப்ப ஆரம்பத்துல சொல்றாங்க என்ன, m திணிவு v1 2 நிபந்தனையும் இயங்குது, இயங்கி ஒண்டா இணைஞ்சி 4m திணிவா இயங்கும்டா v1 என்ற ஒரு வேகத்துல இயங்குதான். அதே இது 2ம் மோதி 2ம் எதிர் திசையில பின்னதைத்து போகுதுண்டா பாரமான திணிவு v2 என்ற வேகத்துல இயங்குது இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு v2 v1 தான் வீதமா கேட்டிருக்காங்க. அப்ப ஆரம்பத்துல என்ன செய்யுது, 2ம் இணைஞ்சு போகுதுன்னா என்ன மீள்தன்மை அற்ற மோதுகையா இருக்க போகுது. அப்ப இங்க என்ன உந்த காப்பு மட்டும்தான் பாவிக்கலாம். அப்ப உந்த காப்பு பாவிச்சோம்டா ஆரம்பத்துல என்ன இதுக்கு மட்டும்தான் உந்தம் இருக்க போகுது, mv சமன் இப்ப என்ன 2 மணி நேரத்தால மொத்த திணிவு 4m வந்துடும். அப்ப இன்டூ v1 போட்டோம்டா v1 வந்து v/4 என்ற மாதிரி ஒரு வேகத்துல இயங்குற மாதிரி காட்டிக்கொள்ளலாம். அதே போல 2வது நிபந்தனையை பார்ப்போம். 2வது நிபந்தனை சொல்றாங்க என்ன, 2ம் மோதுது பூரண மீள்தன்மையான மோதுகை என்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பூரண மீள்தன்மையான மோதுகையா இருந்தா இங்க என்ன செய்யலாம், சக்தி காப்பும் பாவிக்கலாம். அவங்க அதாவது இந்த காப்பு பாவிப்போம். பாவிச்சோம்னா இங்க நம்ம 2 வேகம் தெரியாது. இங்கால போற வேகம் v2 எடுத்திருக்கேன், பின்னதைக்கிற வேகம் v3 என்று எடுத்திருக்கேன். ரைட், எடுத்தோம்டா இங்கால திசையில உந்த காப்பு பாவிச்சோம்டா ஆரம்பத்துல என்ன mv என்ற ஒரு உந்தம் இருக்க போகுது, பிறகு என்ன இது 3mv2 இங்கால இருக்க போது, எதிர் திசையில mv3 என்ற ஒரு உந்தம் இருக்க போகுது. அப்ப அதுல இருந்து சுருக்கினோம்னா வேகத்துக்கான ஒரு தொடர்பு வரப்போகுது. அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம் என்ன, அணுகல் வேகம் சமன் விலகல் வேகம். அப்ப இங்க அணுகல் வேகம்னா என்ன, 2 துணிக்கையும் ஒன்று நோக்கி வருமெண்டா ஆரம்பத்தில் அணுகல் வேகம் 2 பிளஸ்ல இருக்க வேண்டும். விலத்தி போகும்னா என்ன, விலகல் வேகம் வந்து 2 பிளஸ்ல இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா அணுகல் வேகம் இதுக்கு மட்டும்தான் இருக்கு, இதுக்கு இல்ல. அப்ப ஆரம்பத்துல அணுகல் வேகம் v-ஆ இருக்க போது, விலகல் வேகம் என்ன 2 3ல இருந்து எதிர் திசையில போறதால v2 சக v3 இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்ப ஆரம்பத்துல இருந்த வேகம் பின்னதைக்கிற 2 வேகங்கள்ற கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம், இந்த கோவைக்கு பதிலாக இன்னொரு வேகத்துக்கான கோவை இருக்கிறனா என்ன செய்யலாம், சக்தி காப்பு பாவிக்கலாம். அப்ப சக்தி காப்பு பாவிச்சோம்டா அரை m v வர்க்கமா இருக்க போது ஆரம்பத்துல இருந்த வேகம், அது சமன என்ன அரை m v3 வர்க்கம் சக அரை m அரை 3m v2 வர்க்கம் அந்த மாதிரி ஒரு கோவைகளாலே நம்ம என்ன செய்யலாம், v-க்கும் v3 v2க்கான கோவை வந்து எடுக்கலாம்.
ரைட். இது கொஞ்சம் ஈஸின்றதால நான் இந்த முறைகளால போறேன். அப்படி போனோம்டா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன V2க்கான கோவை தான் தேவை. அப்ப V2 எழுவாய் மாற்றம் செய்யறேன். சாரி V3 எழுவாய் மாற்றம் செய்யறேன். என்ன நீங்க V3க்கு பதிலா நம்ம V2 சார்பா பிரதிடணும். அப்ப V3 எழுவாய் மாற்றம் செஞ்சா V மைனஸ் V2 வரப்போகுது. அப்ப முதலாம் கோவையில இந்த இரண்டாம் கோவையை பிரதிடுவோம். பிரதிட்டம்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது V2 வந்து V/2 என்ற மாதிரி ஒரு பெருமானம் வரப்போகுது. அப்ப நம்மளுக்கு அதுல இருந்து என்ன செய்யலாம் V2 V1 கரெக்ட் பண்ணிக்கலாம். V2 இன்கள் V1 விகிதம் V/2 இன்டு 4 இன்கள் V என்ற மாதிரி வந்துள்ளோம். அப்ப நம்மளுக்கு கடைசி ஆன்சர் என்ன வரப்போகுது 2 என்ற மாதிரி வந்துள்ளோம். அப்ப 45க்கு 5th ஆன்சரா இருக்க போகுது. 46வது கேள்வி, ஒரு பிரதேசத்தில் தூரம் D உடன் மின்னழுத்தம் V இன் மாறல் உருவில் காட்டப்பட்டுள்ளது. தூரம் D உடன் மின்புலச்சரிவு E இன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் காட்டுறது இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப இதுல நம்மளுக்கு V வர்சஸ் D கிராஃப் தந்திருக்காங்க. அப்ப இந்த வரைபட படித்திறன் நம்மளுக்கு என்னது தரப்போகுது அழுத்தத்தின் தூரம் என்ற மாதிரி ஒரு கோவை தரப்போகுது. அதே போல நம்மளுக்கு இன்னொரு கோவை ஒன்று படிச்சிருப்போம், மின் இயக்க விசைக்கான ஒரு கோவை ஒன்று, சரி மின்புல செறிவுக்கான கோவை. மின்புல செறிவுக்கான கோவை என்ன டெல்டா V இன்கள் D என்ன அழுத்த படித்திறன் என்ற மாதிரி சொல்லலாம், அல்லது அழுத்த வித்தியாசத்தின் தூரம் என்ற மாதிரி சொல்லிக்கலாம். அதுல என்ன மறைப்பெருமானமா இருக்கும். ரைட். அப்ப இங்க மின்புல செறிவுக்கான இன்னொரு கோவை நம்ம என்ன செய்யலாம், இந்த வரைபட படித்திறன்ல இந்த எடுத்தோம்னா என்ன மறை படித்திறன் வந்து மின்புல செறிவுக்கு சமனா இருக்கும் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இந்த வரைபட படித்திறனை கண்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மின்புல செறிவை வரைஞ்சு கொள்ளலாம். அப்ப இதுல என்ன நம்மளுக்கு படித்திறன் நேர்ல ஒரு மாறா பெருமானமா இருக்குன்னு, இது வரைக்கும் நம்மளுக்கு நேர்ல மாறா பெருமானமா இருக்குண்டா மின்புல செறிவு என்ன செய்யணும் மறையில ஒரு தொடர்ந்து மாறா பெருமானமா இருக்க போகுது. ரைட். அது இதுல வந்து 2 பெட்டிக்கு போட்டிருக்காங்க, அதே மாதிரி இங்க ஒரு பெட்டிக்கு தந்திருக்கு. ரைட். அதே போல இந்த துண்ட பாபம் இது முழுக்க என்ன நம்மளுக்கு படித்திறன் தொடர்ந்து மாறல, ஆனா என்ன மறையில மாறல என்ற மாதிரி வரப்போது. மறையில மாறல, ஆனா என்ன இங்க 2க்கு 1 இங்கேயும் என்ன 2க்கு 1 என்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற படித்திறனும் இங்க இருக்கிற படித்திறனும் சமன், ஆனா இங்க இருக்கிற பிளஸ் படித்திறனா இங்க இருக்கிற மறை படித்திறனா இருக்க போகுது. அப்ப இங்க பிளஸுக்கு நம்ம மைனஸ்ல தொடங்கினாங்க, அப்ப இங்க மைனஸ் என்ன செய்யணும் நேர் மின்புலச்சரிவு என்ற மாதிரி வந்துள்ளோம். அப்ப இந்த தூரத்துக்கு சமனாக இங்க ஒரு தூரம் முன்னெடுத்து நம்மளுக்கு என்ன மின்புலச்சரிவு மாறாம போப்பது அந்த மாதிரி பார்ப்போமே. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்து மின்புலச்சரிவு மாறல, அப்ப இந்த தூரத்துக்கு எடுத்தது பார்க்க என்ன டபுள் மடங்கு தூரம் நம்மளுக்கு இங்க மின்புலச்சரிவு மாறல அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும். பிறகு இந்த துண்ட பாப்பம் இதுக்குரிய படித்திறன் என்னவா இருக்க போகுது 0 இருக்குமே. அப்ப படித்திறன் 0 நம்மளுக்கு மின்புலச்சரிவும் என்ன இங்க 0 வந்து போகுது. அப்ப இப்படி ஒரு வரைவு தான் நம்மளுக்கு பொருத்தமா இருக்கு. அப்ப அதுக்குள்ளேயே பொருத்தமானதுன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆன்சரா இருக்க போகுது. 47வது கேள்வி, ஒரு ஒளிமின் பரிசோதனை முறை ஒழுங்கமைப்பில் கதோட்டு மீது சோடியம் பூச்சிடப்பட்டுள்ளது. வேலைச்சார்பு தந்திருக்காங்க 2.3 இலத்திரன் வோல்ட். பிளாங்கின் மாறிலி தந்திருக்காங்க, ஒளியின் கதி தந்திருக்காங்க. கதோட்ல நீலம் மஞ்சள் ஒளி வேறு வேறாக ஒளிர்விக்கப்படும் போது IV வலையை எப்படி வரும் மாதிரி கேட்டு. அப்ப ஒரு வேலைச்சார்புன்னு சொல்றது என்னவா இருக்கும், ஒரு நடுநிலையான உலோக மேற்பரப்புல இருந்து ஒரு இலத்திரனை அகற்றத்துக்கு தேவையான இழிவு சக்தி தான் வேலைச்சார்புன்னு சொல்லுவோம். அப்ப ஒரு போட்டோன் வந்து ஒரு உலோக மேற்பரப்புல படுது, அந்த உலோக மேற்பரப்புல படையக்குள்ள இலத்திரன் ஒன்று விடுவிக்கப்படுதுன்னா அதுக்கான கோவை என்னன்னு பாய்ப்போம், போட்டோன் சக்தி சமன் வேலைச்சார்பு, அதோட என்ன அந்த போட்டோன் இயக்க சக்தியும் சேர்த்து வரும். இப்போ உதாரணமா இந்த வேலைச்சார்பையும் விட கூடிய அளவு சக்தியோட போட்டோன் வருதுண்டா வேலைச்சார்புக்கு சமனான சக்தி என்னதுக்கு பயன்படுத்தப்படும், இலத்திரனை உலோக மேற்பரப்புல இருந்து தனிமையாக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். மேலதிகமா இருக்கிற சக்தி என்னவா போப்பது இலத்திரண்ட இயக்க சக்தியா மாற்றப்படும். அப்ப மட்டுமட்டாக இந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரன் ஆற்றத்துக்கு தேவையான வேலைச்சார்புக்கு சமனான சக்தியோட ஒரு போட்டோன் ஒன்று வருதுண்டா அதுட மீடுறன் F0 எடுத்தோம்டா அந்த F0 தான் என்னன்னு சொல்லுவோம் நுழைவாய் மீடுறன் என்று சொல்ல போறோம். அந்த மீடுறன் அல்லது அதையும் விட கூடிய மீடுறன் இருக்கிற போட்டோன் ஏதாவது இந்த மேற்பரப்புல மோதுமா இருந்தா அதுல இருந்து என்ன செய்யப்படும் இலத்திரன் கட்டாயம் ஆற்றப்பட போகுது. அப்ப C = F λ படி நம்ம Fக்கு பதிலா பிரதிட்டோம்னா என்னன்னு சொல்லலாம் HC × λ0 வரும். இங்க λ0 சொல்றது என்ன நுழைவாய் அலைநீளம் என்று சொல்லுவோம். என்ன அப்ப நுழைவாய் அலைநீளத்தையும் விட குறைஞ்ச அலைநீளம் இருக்கிற எல்லா போட்டோனும் என்ன செய்யும் இலத்திரன் அகற்றும், அதையும் விட கூடிய அலைநீளம் இருக்கிறவண்டும் இலத்திரன் ஆற்ற போறல. அப்ப λ0 கண்டோம்னா நம்மளுக்கு 521.7 என்ற மாதிரி அன்னளவா நானோமீட்டர்ல அலைநீளம் வந்து உள்ளது. அப்ப இந்த பெருமானத்தையும் விட குறைஞ்ச பெருமானம் இருக்கிற அலைநீளங்களோட வர போட்டோன் என்ன செய்யும் இலத்திரனை அகற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இதையும் விட கூட வரும்னு என்ன செய்யாது அகற்றாது. அப்ப அவங்க சொல்றாங்க என்ன நீல நிற ஒளியும் மஞ்சள் நிற ஒளியையும் அனுப்புறாங்க. அதுல நீலம் வந்து சொல்றாங்க எவ்வளவு 400 நானோமீட்டர் என்று, மஞ்சள் சொல்றாங்க 600 நானோமீட்டர்.
அப்ப நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, நீல நிற ஒளி இலத்திரனை கட்டாயம் மாற்ற போகுது. ஆனா மஞ்சள் நிற ஒளி என்ன செய்யாது, இலத்திரன் ஆற்றத்துக்கு தேவையான சக்தியை கொண்டிருக்காது. அதாவது என்ன, வேலை சார்பையும் விட குறைந்த சக்தியை தான் ஒரு போட்டோன் கொண்டிருக்க போகுது. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இலத்திரன் அகற்றப்பட்டாதான் மின்னோட்டம் பிறப்பிக்கப்படலாம். அப்ப நீளத்துல மட்டும்தான் மின்னோட்டம் பிறப்பிக்கப்பட போகுது, மஞ்சள்ல மின்னோட்டம் பிறப்பிக்கப்படாது. அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ளூக்குரிய கிராஃப் மட்டும்தான் வரப்போகுது. எல்லோ என்ன செய்ய போகுது, என்ன அழுத்தம் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன மின்னோட்டம் பூஜ்ஜியமா தான் இருக்க போகுது. அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுல ஒரு ஆன்சர் மட்டும் தான் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். 47வதுக்கு 5வது ஆன்சரா இருக்கு. 42வது கேள்வி, நன்படலங்களை மாத்திரம் அமைக்கப்பட்ட தர்க்கப்படலை சுற்றி சரியான மெய்நிலை அட்டவணை மாதிரி கேட்கிறேன். இதுல வந்து நன்கு என்ன சொல்லிடுற அண்டும் நோக்கியதும் சேர்ந்த ஒரு செயல்மான தக்கப்படலை சொல்லலாம். அப்ப இதுல வந்து முதலாவது ரெண்டுமே ஒரே இன்புட் கொடுப்பட்டு இருந்துச்சுன்னா நன்கியது என்ன வாய்ப்பளிப்படும், ஒரு நோக்கியன் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏ வந்து இங்க என்ன ஏ பாரா வந்து சேரும். அப்ப இங்க வந்து இன்புட் ஏ பாராகும். அதே போல இங்க என்ன பி வரப்போதும். இந்த பி தான் நம்ம இங்கேயும் போகுது. அப்ப இங்க பியும் இங்க ஏயும் தான் இருக்கு. அப்ப இதுல நம்மளுக்கு என்ன அங்கியல் வரும் நோக்கியல் வரும். அப்ப ஏ டாட் பி முழுவதும் என்ன பாரா இருக்கும். அதே போல இங்க என்ன ஏ பார் டாட் பி பாரா. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து இன்னொரு திருப்பி ஒரு நன்கியல் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன இதுல அண்டுல மொத்தமா பாரா வரும். அப்ப இதுல சுருக்கியத்துல முதலாவது என்ன இப்படி ஒரு கோவை இருக்கும் வேண்டாம். அதை பிரிச்சவங்க என்ன செய்ய போதும் டாட் வந்து பிளஸ் ஆஃப் கோயில பார் பி இவன். அப்ப இதுல மொத்தமா முழுவதும் பார் போட்டுருந்தது. இப்ப என்ன ஏ பார் பிளஸ் பி பாரா போகும். அப்ப இதுல பிரிச்சவங்க எப்படி வர போதும் ஏ டாட் பி பார் பார். அதே போல இங்க என்ன ஏ பார் டாட் பி ரெண்டு பார் வருது. அப்ப அடுத்தது என்ன பாருக்கு இன்னொரு பார் வரும் என்ன இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். அப்ப ஏ பார் பார் ஏஆ வரும். அப்ப இது ரெண்டுமே என்ன கேன்சல் ஆக போகும். அதே போல இந்தியா கேன்சல் ஆகி. அப்ப இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், பிஏ பொதுவாக எடுக்கலாம். கொடுத்தோம்னா ஏ பிளஸ் ஏ பாருக்கு வரும். அப்ப இதுல ஏ உதாரணமா ஏ வந்து ஒன்னா இருக்குமெண்டா பி என்ன சாரி ஏ பார் என்ன பூஜ்ஜியமா இருக்கு. அப்படி இல்லாட்டி ஏ வந்து பூஜ்ஜியமா இருக்குமெண்டா ஏ பார் ஒன்றா இருக்கும். அப்ப இப்படி பார்த்தா நம்மளுக்கு ஏ பிளஸ் ஏ பாருங்கிறது ஒன்றா வந்து சேர போகுது. அப்ப இது ஒண்ணுதான் நம்மளுக்கு என்ன கடைசியா விளைவு பி ஆக இருக்கும். அப்ப நம்மளுக்கு கடைசி விளைவு எஃப் வந்து பிக்கு சமனா இருக்கும். ஏ நீங்க கரெக்டாக இருக்கும். அதன்படி பார்த்தோம்னா ஏ பிஏ பார்த்தோம்னா 0-1-0-1 நமக்கு அவுட்புட் தானே வரும். 0-1-0-1 தான் வரும். அப்ப ஏன்னு கலெக்ட் எடுத்து நம்மளுக்கு 48வது செகண்ட் ஆன்சர். 41வது கேள்வி, ஒரு அந்நியர் ஓய்விலிருந்து தொடங்கி ஒரு மாறாமுடன் எட்னோவுடன் அதன் சைரனை ஒழித்துக் கொண்டு ஒரு திரைப்பாதை வழியை பார்க்கப்பட்டவாறு சீரான பாதைக்கு அண்மையில் நிற்கும் ஒருவரை கடந்து செல்வது டீனருடன் ரெஃபுக்கான பொருள். இதுல ஆரம்பத்துல என்ன ஆம்புலன்ஸ் வந்து ஓய்வுல இருந்து வேகத்தை பெற்று பயணிக்குது ஒரு சீரான காண்புகள். அப்படின்னா ஆரம்பத்துல வேகம் பூச்சியமா இருக்கிற கணக்குல இந்த நோக்குனருக்கும் முதலுக்கும் இடையில என்ன இருக்காது, ஒரு சார்பியாக இருக்காது. அப்ப ஆரம்ப கணத்துல என்ன அத உண்மையான மூன்றம் தானே என்ன இங்க அவரை சேர்க்கும். இப்ப வரைவு தொடர்ந்தது வந்து உங்களுக்கு எஃப் நோட்ல தொடங்கும். எஃப் நோட்ல தொடங்கி பிறகு என்ன செய்ய போது நோக்குனரை நோக்கி பொழிமுதல் பயணிக்க போகும். அப்படி பயணிக்க என்ன செய்ய போது நம்மளுக்கு சிறுகிற கூட பார்த்து. அப்ப எக்ஸாம் என்ன சி இன்டு சி மைனஸ் பிஎஸ் இன்டு எஃப் நோட். அப்ப இங்க என்ன செய்ய போது பிஎஸ் வந்து கூடி கொண்டு போகும். அப்ப நம்மளுக்கு இந்த விகிதம் குறையில அப்ப நம்மளுக்கு தேவையதா வேகம் என்ன செய்ய போதும் அதிகரிக்க. அதுலயும் இந்த வேகம் என்ன செய்யும் போது கூடிக்கொண்டு போதுண்டா இந்த வீதம் என்ன செய்ய போது அதிகரிக்கும் வீதத்துல குறைவாய். அப்ப மீண்டும் என்ன செய்யும் அதிகரிக்கும் வீதத்துல போடுவாய் சொல்லலாம். அப்ப இப்படி இருந்தது நம்மளுக்கு சீராக்குறாமையும் செய்யும் அதிகரிக்கிற வீதத்துல போற மாதிரி வரும். எப்ப வரைக்கும் கூட போது இந்த ஒளிமுதல் வந்து இந்த நோக்குனருக்கு நேர வருது. நேர வருவன் என்ன செய்ய போது சாத்தியப்பம் அந்த கணத்தை இருக்காது. அப்ப அந்த காலத்துல நோக்குனருக்கு இருக்கிற வீட்டில் என்ன வரைக்கும் உண்மை தான் இருக்கு. அப்ப இதுவரைக்கும் இப்படி கூடினவர் பிறகு என்ன செய்யும் சருவியா வரைக்கும் குறையும். குறைஞ்சதுக்கு பிறகு இந்த நோக்குனரை தாண்டி ஒளிவுகள் பயணிக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்ன செய்ய போது ஏற்கனவே 0-லிருந்து பயணிச்சு 6 முடிவோட வந்து ஒரு பேகத்தை பெற்றிருக்காரு. அப்ப இந்த ஒளிமுதல் நோக்குனரை கடந்த அடுத்த காலத்திலையும் என்ன இவருக்கு இங்கால நோக்கி ஒரு பேகம் மட்டும் கட்டாயி இருக்கும், 0 இருக்காரு. அப்படி என்றால் இதை தாண்டின கணத்துல என்ன நடக்க போது நோக்குனருக்கு முதலுக்கு முடியாது கட்டாயங்களும் சார்பு இயக்க முடியும் இருக்க போது. ஆனா விலத்தியங்கிறதால என்ன போடலாம் நாம சி எஃப் சி பிளஸ் எஸ் நோட்டா இருக்க பாரு. அப்படி பார்த்தோம்டா நம்மளுக்கு உண்மை மூன்று நிலையம் பார்க்க தோற்றம் என்ன இருக்கும் குறைவா இருக்கும். அப்ப
கடற்கிற கணத்துல எக்னோட் ஆகுது அப்புறம் என்ன செய்ய போகுது கடந்த அடுத்த கணக்குல ஒரு குறைத்த பெருமானத்துக்கு குறையும் எக்னோட் குறைஞ்சி அப்புறம் என்ன செய்ய போகுது எங்களுக்கு கூடிக்கொண்டே போது நம்மளுக்கு என்ன நூல் குறைஞ்சு கொண்டே போகும் அப்படி பார்க்கணும்டா நம்மளுக்கு அந்த தேர்ட் ஆன்சர் மட்டும் தான் பொருத்தமா இருக்கும் இப்ப 45 நூலா ஆன்சர். 50வது கேள்வி உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு தடித்த உலோக ஓட்டின் புள்ளியில் உள்ள ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியேற்றம் பிளஸ் கியூ வைக்கப்பட்டுள்ளது. எந்த வரைபடம் மின்புல கோடுகள் மிகச்சிறந்த விதத்துல வாயை குறிக்குது கேட்டுருவான். அப்ப மையத்துல இந்த ஏற்றம் இருந்திருந்தா என்னன்னு சொல்லியிருப்பான், இந்த ஆரை வழியே மின்புல கோடுகள் போயிருக்கு. இதுக்கு இங்கால என்ன செஞ்சிருக்காது, உலோக ஓடுன்றதால இதுக்குள்ளால மின்புல கோடுகள் இருக்காது, மின்புல சரிவு இருக்காது. அதுக்கான வரைகள் என்ன செய்ய போது திருப்பி மின்புல கோடுகள் மையத்திலிருந்து இருந்து வெளியேற மாதிரி போயிருக்குமென்னு காட்டுறோம். ஆனா இங்க என்ன செய்யுது, மையத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தள்ளி ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. அப்படின்னா இப்ப இதுல இருந்து இந்த ஏற்றம் என்ன செய்ய போகுது, வெளியில உலோக ஓட்டுல மறையேற்றத்தை தூண்ட போகுது. ஆனா மறையேற்றத்தை தூண்டுமெண்டா இந்த உலோகோடு முழுவதும் என்ன சமஅழுத்த மேற்பரப்பா கருதும். என்ன சமஅழுத்த மேற்பரப்புன்னா என்ன, மின்புல கோடுகள் சமஅழுத்த மேற்பரப்புக்கு செங்குத்தா தான் இருக்கணும். அப்ப இங்க புள்ளியேற்றத்திலிருந்தும் மின்புல கோடுகள் செங்குத்தா தொடங்கி இந்த கோலோட்டுக்கு வரைக்கும் என்ன செய்யணும், செங்குத்தா முடியணும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யணும், கட்டாயம் இந்த கோடுகள் வளைஞ்சுதான் வரப்போகுது. இந்த கோடும் இந்த விட்டத்தின் வழியே போற 2 மின்புல கோடுகளும் நேரா வரப்போகுது. மிச்சல கோடுமே என்ன ஒன்றுல இருந்து ஒன்று வளைஞ்சுதான் வரப்போகுது. அதே போல என்ன, இந்த மறையேற்றத்துக்கு சமனான நேரேற்றம் வெளியில இருக்குமே, வெளியால தூண்டப்பட்டிருக்கும். அந்த ஏற்றத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, இது ஒரு சீராக அடர்ந்த கோலம் மாதிரி இருக்கும். அப்ப இவ்வளவு ஏற்றத்தையும் என்ன செய்யலாம், மையத்துல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்கிற மாதிரி கருதலாம் வெளியோட்டுக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா என்ன செய்ய போகுது, மையத்துல இருந்து மின்புல கோடுகள் வெளியேற மாதிரி சாதாரணமா நம்மளுக்கு காட்டப்பட போகுது. அதுலயும் என்ன, உள்ள எத்தனை மின்புல கோடுகள் இருக்கோ அதுக்கு சமனான மின்புல கோடுகள் என்ன செய்யணும், வெளியேற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தையும் பார்த்து வருங்க. அதே மாதிரி என்ன, இந்த மேற்பரப்புக்கு இந்த மின்புல கோடுகள் செங்குத்தா இருக்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சரி. அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுல 4th ஆன்சர் சரியா இருக்கும். அப்ப 50வதுக்கு 4th ஆன்சர். இதுவரைக்கும் நாம 49 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வர வீடியோக்களை பார்க்கறதுக்காக ஏஎஸ் சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.